ஹாய் கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, DXAC வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இது வந்து எஃப்சி யூனிட்டு. பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு வந்து மார்க் பண்ணணும். எஃப்சி யூனிட்க்கு வந்து லொகேஷன் எங்க குடுத்துருக்காங்கன்னு கரெக்ட்டா பார்த்துட்டு, மார்க் பண்ணிட்டு, த்ரெட் ராட் ஃபிக்ஸ் பண்ணணும். த்ரெட் ராட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எஃப்சி யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கீழ மேல எஃப்சி யூனிட்க்கு வந்து ஃபுல்லா போல் நட்ல ஃபுல்லா டைட் பண்ணணும். காப்பர் பைப்லாம் தள்ளியாச்சு. ஒரு 2 ஃபீட் வந்து கம்மியா இருக்கு. சரி, அதனால வந்து இந்த 2 ஃபீட்டுக்கு வந்து பிரேசிங் பண்ணணும். இது 3/4 பைப்பு, 1/2 இன்ச் பைப் இது. ஃபுல்லா பிரேசிங் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ளேர் போட்டு, ஃப்ளேர் வந்து டைட் பண்ணணும். சக்ஷன் பைப்ஸ், டிஸ்சார்ஜ் பைப் வந்து ஃப்ளேர் வந்து ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு. இப்ப அவுட்டோர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கம்பெனி நேம் வந்து யார்க் இது. பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்டாண்ட் வந்து வெளிய குடுத்து ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்ப லப்பர் பேர்ல வச்சுட்டு, அவுட்டோர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 3/4 பைப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளேரிங் போடணும். ஃப்ளேரிங்லாம் போட்டு ஈவனா டைட் பண்ணிட்டு, இப்ப 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபில்டர் ட்ரையர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பைப் கட் பண்ணியாச்சு. ஃபில்டர் ட்ரையர் இது. ஃபில்டர் ட்ரையர்ல போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஃபுல்லா டைட் பண்ணணும். சக்ஷன் டிஸ்சார்ஜ். அவுட்டோர் யூனிட்க்கு வந்து கனெக்ஷன் குடுக்கணும். அவுட்டோர் யூனிட்க்கு வந்து 3 ஃபேஸு, எஃப்சி யூனிட்க்கு வந்து சிங்கிள் ஃபேஸு. இப்ப வந்து வேக்யூம் போடணும். ட்ரிபிள் ஸ்டேஜ் மிஷினு. -30 வர அளவுக்கு போடணும். 1/2 அன் ஹவர்ல 30 வந்துருச்சு. இப்ப கேஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். சக்ஷன் டிஸ்சார்ஜ். இப்ப லீக்கேஜ் எதனா இருக்கான்னு செக் பண்ணணும். அவுட்டோர் யூனிட்டு, எஃப்சி யூனிட்டு. லீக்கேஜ்லாம் எதுவும் இல்ல. பைப் வந்து 10 மீட்டர் போட்டிருக்கிறனால வந்து கேஸ் வந்து டாப் அப் பண்ணணும். R22 கேஸ் இது. 60 PSI வச்சிருக்கோம். வொர்க் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆன் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணணும். கேன்வாஸ் டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இந்த மாரி வீடியோ புடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க.